புனிதமும் துன்பமும். நாம் துன்பத்தை தாங்கிக் கொள்ள அனுமதிக்கும் போது நம் வாழ்வில் புனிதம் மலர்கிறது. ஒரு ரோஜா செடியின் நுனிப்பகுதி வெட்டப்பட அச்செடி மென்மேலும் அழகாக பூத்து குலுங்கும். அதுபோல துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கை புனிதத்தில் நிறைந்திருக்கும். இந்த புனிதம் துன்பத்தின் மூலம் வருகிறது. நம்பிக்கை நிறை தொடர் ஜெபம், பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்த மன்னிப்பு, தன்னலமற்ற சேவை, தவறான புரிதல்கள் மற்றும் உடல் மன வேதனைகள் போன்ற பற்பல வகையான துன்பகரமான செயல்களை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளும்போது அவை நம்மை இறைவனின் புனிதத்திற்கு இட்டுச் செல்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இக்கருத்தை சிறப்பாக சித்தரித்து காட்டுகிறது. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலின் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரையுள்ள இறைவார்த்தைகள் இதை வெளிப்படுத்துகின்றன. அவர் சிலுவை மரணம் என்னும் மாபெரும் துன்பத்தின் மூலம் உலக மக்கள் அனைவருக்கும் மீட்பை அளித்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் தெய்வீக மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகவே குருத்தோலை ஞாயிறு துவங்கி வருகின்ற புனித வாரம் முழுவதும் அதிகமாக கிறிஸ்துவுடன் பயணித்து துன்பம் புனிதத்திற்கான வழி என்பதை நம் வாழ்வில் உணர்ந்து வாழ்வாக்கிடுவோம். வாழ்வில் வருகின்ற துன்பத்தை மனமுவந்து ஏற்று புனிதம் நிறை மக்கள் ஆகிடுவோம். இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.